என்கிற படம் பெங்களூரிலே ஓடவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழனுடைய மானம் காக்கப்பட வேண்டுவதற்காக காவிரி நதியின் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தளபதி, அது அரசியல் இல்லையா? என் தங்கை அனிதா நீட்டிற்காக இருந்த போது அவர் வீட்டிற்கு சென்று உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர், அது அரசியல் இல்லையா? நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லை என்றால் எரிமலையாய் வெடிப்போம் என்று நாட்டு மாட்டுக்காக முத்த சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே யுத்த சத்தத்தை முனையினார்களே தமிழ் மாணவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே தளபதி, அது அரசியல் இல்லையா? எது அரசியல்? உங்க கட்சியில பெரியவங்களே இல்ல. நாங்கள் முதியோர் இல்லம் நடத்தவில்லையா, தமிழ் தேசிய ராணுவ படையை கட்டி எழுப்புகிறோம். அதனால் இளைஞர்கள் பெரு கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆகவே நம்மளை பார்த்து அரசியல் இல்லை, கொள்கை இல்லை, தற்குறி என்று சொல்கிறார்கள். யார் தற்குறி? யார் தற்குறி? தற்குறி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தற்குறி என்றால் தன்னை பற்றின அடையாளத்தை பதிவு செய்வதுதான் தற்குறி. அந்த காலத்தில் செப்பேடுகளில் பேரை பதிவு செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது. அதனால் ஒரு குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்குமான குறியீடு இருக்கும். அதனால் அந்த செப்பேடுகளில் தன்னுடைய குறிப்பேடுகளை குறியை பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பெட்ரோலுடைய நீங்கள் பத்திரத்தில் பார்த்தால் கீரல் என்று இருக்கும், கையொப்பம் வாங்குவதற்கு பதிலாக கீரல் என்று இருக்கும். அப்படி அதற்கு பிறகுதான் கையெழுத்து வந்தது. அதனால் தன் குடும்பத்தினுடைய பெருமையை குறிக்கிற சொல்தான் தற்குறி. அதனால் யாராவது தற்குறி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தன் குறிப்பை என் தலைவன் வெற்றி தலைவர் தளபதி என்று அறிவிக்கிற தற்குறி என்று பெருமையாக சொல்லுங்கள். அதற்கு பின்பு நம்மளை பார்த்து அணில் குஞ்சு என்று சொல்கிறார்கள். எனக்கு இதிகாசத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி, ராமர் கூட சேர்ந்து கொண்டு அணில் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக உறுதுணையாக இருந்தது. ஆனால் எந்த வீட்டில் புகுந்தாலும் உருப்படாத ஆமை குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். என் உறவுகளே, நேரமில்லாத காரணத்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கு இருக்கிற கூட்டம் வேற எந்த கட்சி நான் சவாலிட்டு சொல்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் உங்கள் இதே போல் ஒரு கூட்டம் நடந்தால் கோழி பிரியாணியும் கோற்றும் கொடுக்காமல் கொள்கைக்காக கூடுகிற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய எனது உறவுகள், நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரிக்கு பயம் வர வரைக்கும், உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் தூங்கக்கூடாது. போய் ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு ஓட்டை வாங்கி காலையில் நடக்க போகிற இருக்கிற தேர்தலில் முதல் ஓட்டாக நீ நமது விசில் சின்னம் பொறுத்திருக்க புத்தாடை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும், உலக தமிழர்களுடைய ஒளி குரலாக விசில் சத்தம் ஒலிக்கும் என்று கூறி உரையாடுகிறேன்.